மிஸ் நான் உங்கள் மினி இன்றைக்கி வந்து ஜெய்க்கார் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். செகண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற ஒரு ஒன் ஷாட். ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு வந்து உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும்னு தோணுச்சு. ஸோ பேசிக்கிறேன், அதை கேட்டு மறக்காமல் கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணிட்டு போங்க. நேற்று வந்து கோஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு வீக் ஒரு 5 ஷாட் போட்டேன். ஏன்னே தெரியல, அதுக்கு வியூஸே போல். எனக்கு உண்மையிலே சொன்னால் அது ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நான் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டோம், என்னடா வியூஸ் போலங்கிற மாதிரி இருக்குது. ப்ளீஸ் அதை கொஞ்சம் பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்களேன். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அப்புறம் ஸ்டோரிக்குள்ள வாங்க. தயவுசெய்து இந்த கோஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து டிஸ்க்ளைமர் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அதையும் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்கள் ரிவ்யூவை சொல்லுங்கள். அப்போ தான் வந்துட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு போடலாம் அப்படிங்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்காகையாச்சும் நீங்கள் பண்ணுங்களேன் ப்ளீஸ். ஓகே, வாங்க இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா ஒயன் நல்லா குப்புரடிச்சு தூங்கிட்டு இருக்கா. அவளை மாதிரி இன்னொரு குட்டி குழந்தையும் அழகாக தூங்கிட்டு இருக்கு. அப்படியே ஜேகே கரண்டியோடு இன்னும் 2 பேர்த்தையும் பார்த்துட்டு, அப்பா முடியல என்னால், எனக்கு எதுவும் இவனுங்க 2 பேத்துக்கு வேலைக்காரன் ஆகிட்டனோங்கிற ஃபீல் வேறு வருதே அப்படி சொல்லிட்டு அது ஃபீல் பண்ணிட்டே போய் சமைச்சிட்டே டைம் பார்க்கலாம். மணி 10 ஆயிடுச்சு, இன்னும் 2 பேரும் எந்திரிக்கல. அதான் நைட்டு ஃபுல்லாக அப்படி என்ன தான் அம்மா பையனும் பேசுவாங்களோ தெரில. பேசிகிட்டே இருப்பானுங்க, விளையாண்டுட்டே இருப்பானுங்க. ஆனால் இப்படியே காலையில் தூங்கிட்டே இருப்பானுங்க. என்கிட்ட காலையில் பேசவே மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு ஜேகே புலம்பிட்டே ரிட்டர்ன் வந்து பார்க்குறோம். நல்லா நீங்கள் தான் குக்கியை தூங்கிட்டு இருக்கீங்க. ஜேகேக்கு இதுக்கு மேலே பொறுமை இல்லை. ஒயன் ஒயன் ஜேகே விடு ஜேகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் போர்வை இழுத்து போத்துறீங்க. ஜேகே மணி 10 ஆயிடுச்சுடி, ப்ளீஸ் டி எந்திரடி. ஐயோ இன்னைக்கு சண்டே தானே, ஏன்னா டார்ச்சர் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் திருப்பி வேற படுத்துக்கிட்டீங்க ஜேகேக்கு. ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. போய் குக்கியை பார்த்தா குக்கி நல்லா தூங்கிட்டு இருக்கான். குக்கி குக்கி என்னப்பா எந்திரிடா குக்கி, பாப்பா இன்னைக்கு சண்டே தானே அப்படி சொல்லிட்டு குக்கி இழுத்து போத்திட்டான். ஐயோ ஆத்தாலும் பையனும் ஒரே மாதிரி இருக்காங்களே, எந்திரிங்க எனக்கு போர் அடிக்குது, எனக்கு போர் அடிக்குது. 2 பேர்த்தையும் எழுப்புறான். அசையவே இல்லையா 2 பேரும். கேவும் அப்படியே வெயிட் பண்ணி அவனே டயர்டாகிட்டு உட்காந்துருக்கான். ஒரு வழியாக 2 பேரும் சேர்ந்து 11:30 எந்திரிச்சிட்டிங்க. நீங்கள் எந்திரிச்சோன்னு குக்கியை பார்த்துட்டு, குக்கி பசிக்குது, அவனும் ஆமாம்மா பசிக்குது அப்படிங்க. 2 பேரும் பல்லெல்லாம் விளக்கலை, டேரெக்டாக சமையல் கட்டுக்கு போகிறீங்க. ஜேகே பார்த்துட்டு, கொஞ்சம் கூட இதுங்கெல்லாம் எப்படி இருக்குது பாரு, பொறுப்பாகவே இருக்கிறதில்ல அப்படி சொல்லிட்டு உங்கள் 2 பேர்த்தையும் பார்த்துட்ருக்கான். அவனை நாங்களாம் மதிக்கவே மாட்டோமே. 2 பேர் கிடுன்னு சமையல் கட்டு போயிட்டு திறந்து பார்க்குறீங்க. 2 பேருக்கு நல்லா பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சுருக்கான். பரவாயில்லடா உங்கள் அப்பா இன்னைக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சோண்டு எடுத்து வாயில் போட போகிறீங்க. டக்குன்னு ஜிக்கை கையை பிடிச்சிட்டான். எங்கேருந்து வந்த? எங்கேருந்தா வரேன், அதை உரி என்னடி பண்ணுற? சாப்பிட்றேன். பல்லு வலிக்கிட்டியா? இல்லை. குக்கி நீ இல்லைப்பா, அப்புறம் என்னப்பா உனக்கு அப்படி சொல்லிட்டு திருப்பி குக்கி எடுத்து சாப்பிட போகிறான். குக்கியோட கையும் பிடிச்சிட்டு, கின்னடா பல்லு விளக்காமல் சாப்பிட்ற பழக்கம் உங்கள் 2 பேர்த்துக்கும், பா நீ அமைதியாக போறியா அப்படி சொல்லிட்டு குக்கி திருப்பி சாப்பிட போகிறான். ஜேக்கு பிடிச்சிட்டு 2 பேரும் போய் பல்ல விளக்கிட்டு வந்தீங்கன்னா தான் சோறு. ஐயோ ஜங்குக்கு அப்பா சிக்கிது. பல்ல விளக்க இன்னும் ஒரு 1 மணி நேரம் ஆயிருமா ஆகும், நீ நவுறு அப்படி சொல்லிட்டு நீங்கள் திருப்பி சாப்பிட போகிறீங்க. திருப்பி ஜேக்கு பிடிச்சிட்டு போய் பல்லு விளக்கிட்டு வா. நீங்கள் ஜேகே பார்த்து முறைச்சிக்கிட்டே போகிறீங்க. குக்கியும் அப்படியே உங்களோட மினி வேஷன் தான், அவனும் முறைச்சிக்கிட்டே வரான். ஜேகே இதுங்க 2 பேர் மத்தியில் மாட்டிக்கிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஜேகே பார்த்துட்ருக்கா. நீங்கள் பல்லு விளக்கிட்டு நீங்களே குக்கிக்கும் பல்ல விளக்கி விட்டீங்க. 2 பேரும் இப்போ இறங்கி வரீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு, குளிச்சிங்களா? நீ சொல்லலையே அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. குக்கியா ஆமாம் நீ சொல்லலையே அப்படி சொல்லிட்டு போகிறான். ஜேகே டக்குன்னு உங்களை பிடிச்சிட்டு ஒன்று மாதிரியே பண்ணுறான். குக்கியை பார்த்துட்டு, அவன் என் பையன் தானே ஜேகே? ஆமாம் அதுக்கு என்ன? அப்போ அவன் என்ன மாதிரி தான் பண்ணுவான், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அம்மா மாதிரி பையன் இருக்கிறதுல எந்த ஒரு தப்பு இல்லை. நீ நகர்றியா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேகே நவுத்திட்டு நீங்கள் போய் சாப்பிட்டுட்டு குக்கியை ஊட்டிட்டு இருக்கீங்க. ஜேகே பார்த்துட்டு 2 பேரும் குளிச்சுட்டு சாப்பிட்லாம்ல, மணி 12 ஆயிடுச்சுல. அதான் ஜேகே நாங்களும் சொல்கிறோம், மணி 12 ஆயிடுச்சு. இப்போ போய் யாராச்சும் குளிப்பாங்களா? சாப்பிட்டு தூங்கி எதிர்ச்சிட்டு குளிச்சுக்கிறோம் அப்படின்னு ஜேகே உங்கள் 2 பேர்த்தையும் பார்த்துட்டு, சண்டே ஒரு நாள் தானே நான் வீட்டில் இருக்கேன், ஆமாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் குக்கி கோரஸாக சொல்கிறீங்க. ஜேகே உங்கள் 2 பேர்த்தையும் பார்த்துட்டு, அன்றைக்கி ஒரு நாளாச்சு, ஒரு நாள் எனக்கு டைம் தரீங்களாடி? முடியாது நான் போட அப்படி சொல்லிட்டு நீங்கள் திரும்பி உட்காந்துட்டீங்க. ஜேகே இவன் என்ன பாரு, என்ன ஜேகே சாப்பிட்டேன்னு வார்த்தை கேட்டியாடி? நீ இன்னும் சாப்பிடலையா? ஜேகே நீ ஊகுன்னு மண்டியாட்டான். உட்காரு சாப்பிடு அப்படி சொல்லிட்டு ஜேகேக்கு சாப்பாடு போடுறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு, போய் நீ ரொம்ப மோசம் அப்படிங்கிறான். சரி இந்த சாப்பாடு இப்படி சொல்லிட்டு ஜேகேக்கு சாப்பாடு போட்டுட்ருக்கீங்க. ஜேகே அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டான். ஜேகே உங்களை பார்த்துட்டு, அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, ஏன் என்னவா அப்படிவானே? குக்கியை பார்க்கணுமா? ஓஹோ அப்படி சொல்லிட்டு குக்கியை பார்க்குறீங்க. குக்கி உடனே ஓஹோ அப்படி சொல்கிறான். ஜேகே பார்த்துட்டு, பார்த்தியா ஒன்று மாதிரியே பண்ணுறான். இப்போ அதுக்கு என்ன ஜேகே என்ன பண்ண சொல்கிற அப்படிங்கிறீங்க. அவனு உங்கள் பையன் அதுக்கு என்ன ஜேகே என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு ஜேகே டக்குன்னு சிரிச்சுட்டு, அப்போ சாமி முடியல போய் குளிச்சுட்டு வரீங்களா, கிளம்பலாம். ஐயோ குளிக்கணுமா அப்படி சொல்லிட்டு திருப்பி 2 பேர் கோரஸ் பாருங்க. ஜேகே ஐயோ இதுக்கு மத்தியில் மாட்டிக்கிட்டேனே அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவனுக்கு. ப்ளீஸ் தயவு செய்து போய் 2 பேரும் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் 2 பேரும் குளிச்சுட்டு வந்துட்டீங்க.
பேரும் அழகாக கிளம்பி காரில் ஏறியாச்சு. ஜேகேவும் அவனும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் அதிலே வந்துட்டு கேர்ள்ஸ் போட்டிருக்க மாதிரி போட்டிருக்கீங்க. 3 பேரும் காரில் ஏறி போயிட்டுருக்கீங்க. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஜேகே அப்படின்னானே என்ன அப்படிங்கிறான். ஏதாச்சும் வாங்கிட்டு போக வேணாமா? ஜேகே எதுக்குடி அப்படிங்கிறான். அதான் அதான் அத்தையை பார்க்க போகிறோமே, வீட்டுக்கு ஏதாச்சும் அத்தைக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு போகணும்ல, அதெல்லாம் ஃபார்மாலிட்டியாக இருக்கும். இல்லை ஜேகே, ஆனால் நம்ம வாங்கிட்டு போனோம், அதான் வந்து நல்ல பழக்கம். இதோட உங்கள் பையன் ஒன்று ஆமாம் அதான் நல்ல பழக்கம் அப்படிங்கிறான். ஜேகே சிரிச்சிட்டு சரி சரி வாங்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பில் நிறுத்துறான். ஜேகே உங்கள் 2 பேர்த்தையும் பார்த்துட்டு இங்கே பாருங்கள், நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு வாங்க வந்திருக்கேன், அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு, உங்கள் 2 பேர்த்துக்கு கிடையாது, மைண்ட் இட். என்ன ஜேகே இப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க? உங்கள் பையனை என்னப்பா அப்படிங்கிறான். இங்கே பாருங்கள், உங்கள் 2 பேர்த்துக்கு எதுவுமே வாங்கக்கூடாது, ஒன்லி பாட்டிக்கும் தாத்தாக்கும் தான்டா, மைண்டில் வச்சுக்கோ, ஏன்னா அம்மாக்கும் அப்பாவுக்கும் தான். சரி எப்படி சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே போகிறீங்க. ஜேகே உங்கள் 2 பேரும் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். போயிட்டு ஃபஸ்ட்டு 2 பேருமே லாலிபாப்பை தான் எடுக்கிறீங்க. ஜேகே பார்த்துட்டு அம்மா அப்பா லாலிபாப் சாப்பிட மாட்டாங்க, இது எங்களுக்கு அப்படிங்கிறீங்க. ஜேகே வைங்க. என்ன ஜேகே அப்படிங்க. ஜேகே ஒன்று வையேன்னு சொன்னேன் அப்படின்னு நீங்கள் வச்சுட்டீங்க. உங்கள் பையன் அப்பா ப்ளீஸ்ப்பா அப்படி சொல்லிட்டு குக்கி அந்த லாலிபாப்பை தூக்கிட்டே நிற்கிறான். ஜேகே பார்த்துட்டு ஐயோ குக்கி லாலிபாப்லாம் வேணாம் குக்கி, அப்போ ப்ளீஸ்ப்பா அப்படின்னாலும் சரி வாங்கிக்கோ அப்படி சொல்லிட்டு ஜேகே அது ஒன்று மட்டும் வாங்குறான். அப்போ எனக்கு ஒன்று குழந்தை கிடையாதுடி அப்படி சொல்லிட்டு உங்கள் ஹிப்பில் கைப்பட்டு நல்லா க்ளோஸாக இழுக்கிறான்னு ஜேகே பார்த்துட்டு போடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து போகிறீங்க. ஜேகே என்னடி அப்படி சொல்லிட்டு திருப்பி உங்கள்கிட்ட க்ளோஸ் ஆகிறான். இது ஷாப்பு தெரியுதுடி தெரியுது அப்படி சொல்லிட்டு உங்கள் நோஸ் வச்சு லைட்டாக ரப் பண்ணுறேன். டக்குன்னு குக்கி பார்த்துட்டு அப்பா என்ன பண்ணுறேன் அப்படின்னு டேக் டே மகனை என்னடா அப்படின்னு. அப்போ நீ என்ன பண்ணுறேன்னு நான் கேட்டேன். ஒன்றும் இல்லை, இந்த அப்படி உங்கள் அம்மா கூப்பிட்டு போ அப்படின்னா வேமா குக்கி கூப்பிட்டு போகிறான். நீங்கள் ஜேகே பார்த்து சிரிக்கிறீங்க. ஜேகே கிடுகிடுன்னு உங்கள் பின்னாடி வந்துட்டு திருப்பி உங்கள் பின்னாடியே வரானு. ஜேகே பார்த்துட்டு என்ன ஜேகே அப்படின்னு. ரொம்ப நாள் ஆச்சு ஒன்று, நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஓ அப்படியா அப்படின்னு ஜேகே நான் ஆமாண்டி அப்படிங்கிறான். ஓ சரிப்பா அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாருங்க. ஜேகே என்னாடி நான் எவ்வளோ ஃபீலிங்ஸோடு சொல்கிறேன், நீங்கள் எப்படி பதில் சொல்கிறேன், இப்போ அதுக்கு என்ன ஜேகே பண்ண சொல்கிறோம், ஒன்றும் பண்ண வேணாம் போ அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் நீங்களும் குக்கி சேர்ந்து நிறைய திங்ஸ் வாங்குறீங்க. அந்த திங்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு பிடிச்சது அவங்க அப்பாவுக்கு பிடிச்சதான் வாங்குறீங்க. 1 2 உங்களுக்கு பிடிச்சதும் கிடக்கு. நீங்கள் வந்து அதெல்லாம் வாங்கிட்டு இருக்கப்போ ஜேகே இரு நான் ஒன்று வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு எங்கே போகிறேன் அப்படின்னே அந்த ஆப்போசிட் ஷாப்பில் அடி அப்படிங்கிறான். ஜேகே எனக்கு அமௌண்ட் வேணும், அமௌண்ட் கொடுத்துட்டு போகலாம்ல, சரி இந்த பர்ஸை கொடு எப்படி சொல்லிட்டு ஜேகே பர்ஸை கொடுத்துட்டு வேகமாக காருக்கிட்ட போகிறான். நீங்கள் அதை பார்த்துட்டு என்னடா உங்கள் அப்பா காருக்கு போகிறாங்க, ஷாப்புக்கு தானே போகிறேன்னா தெரியலையே இப்படி சொல்லிட்டு உங்கள் பையன் சொல்கிறான். நீங்கள் ஐயோ உங்கள் அப்பனை வச்சுட்டு ஒன்றும் முடியலடா அப்படி சொல்லிட்டு குக்கியை பார்த்து சிரிச்சுட்டே வந்து அந்த பர்ஸை ஓப்பன் பண்ணுறீங்க. அப்படியே உங்கள் ஃபேஸில் இந்த ஸ்மைல் லைட்டாக ஃபேட் ஆகுது. ஏன்னா அதில் ஜேகேவும் அவனோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபும் ரியாவும் சேர்ந்து எடுத்த ஒரு ஃபோட்டோ தான் வச்சுருக்கான். நீங்கள் அதை பார்த்துட்டு இன்னும் இந்த பர்ஸுக்கு நம்ம வரல, அப்போ இன்னும் இந்த பர்ஸுக்கு இவனுக்கு சொந்தக்காரியானமா இல்லையா, ஒன்றும் புரியல அப்படி சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணுறீங்க. குக்கி உங்களை பார்த்துட்டு அம்மா ஏன் ஃபேஸ் அப்படி வச்சுருக்கேன், ஒன்றும் இல்லை குக்கி அப்படி சொல்லிட்டு குக்கியை தூக்கிக்கிட்டீங்க. குக்கி சிரிச்சுட்டு அப்போ இதெல்லாம் யார் தூக்குவா, உங்கள் அப்பா தான், ஆனால் அப்போ தான் வெளியே போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் சரி இரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒன்று தூக்கிட்டீங்க அவனை தூக்கிக்கிட்டான். நீங்கள் அதை பார்த்துட்டு இது வெயிட்டாக இருக்கும், இரு அம்மா உனக்கு எடுத்து தரேன் அப்படி சொல்லிட்டு அதுக்குள்ளேருந்து ஒரு 2 சின்ன பை எடுத்து தரீங்க. அவனை அந்த கையில் பிடிச்சி நானும் தூக்குறேன் அப்படி சொல்லிட்டு சிரிச்சுட்டே போகிறான். நீங்கள் அவனை பார்த்து சிரிச்சுட்டே விளைவறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு அப்படியா நீங்கள் அப்படிங்கிறீங்க. சரி சொல்லிட்டு அப்புறம் வந்து காரில் ஏறியாச்சு. காரில் ஏறி இப்போ டேரெக்டாக அங்கே தான் வந்திருக்கீங்க. உங்கள் அத்தைக்கும் உங்களை பார்த்தோன்னே அவ்வளோ ஹாப்பி. நீ எப்படி இருக்கா அப்படின்னா நல்லா இருக்கேன் அப்படிங்கும்போது குக்கி தங்கம்னு சொன்னோன்னே குக்கி வேகமாக போயிட்டு அவன் தூக்கிட்டு வந்தான்ல அந்த பையன் மட்டும் தூக்கி போய் பாட்டு இருந்தாங்க இது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அவங்க அம்மா அவ்வளோ ஹாப்பியாக சிரிக்கிறாங்க. என் தங்கம் எனக்கு வாங்கிட்டு இருந்துச்சு அப்படின்னே உனக்கு தாம்மா அவன் வாங்கினான், எல்லாமே அவன் செலக்ட் பண்ணதான் அப்படின்னே அவங்க லைட்டாக சிரிச்சுட்டு ஜேகே பார்த்துட்டு வாடா அப்படின்னானே வரேம்மா அப்படி சொல்லிட்டு ஜேகே உள்ளே வரான். நீங்களும் உள்ளே வந்துட்டீங்க. பட் உங்கள் ஃபேஸ் வந்துட்டு அதை பார்த்துருந்து லைட்டாக ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்டில் அப்படியே ஃபேஸ் டல் ஆகும்ல அப்படி ஆயிடுச்சு. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு நீ என்னாச்சுமா அப்படின்னா அத்தை ஒன்றும் இல்லை அத்தை அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் உட்காந்துட்டீங்க. குக்கி வந்துட்டு அங்கே ஜாலியாக அங்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கான். குக்கிக்கு அவங்க தாத்தா பாட்டிங்கன்னா அவ்வளோ பிடிக்காம, அதனால் அவங்க 2 பேத்துக்கூடயும் மாற்றி மாற்றி விளையாண்டுட்டு பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் உட்காந்துருக்கீங்களா, ஜேகே உங்கள் பக்கத்துலேருந்து உட்காந்துட்டு நீ என்னாச்சு அப்படின்னு இந்த பர்ஸு அப்படி சொல்லிட்டு ஜேகேட்ட அப்போ தான் பர்ஸே கொடுக்குறீங்க. ஜேகே பார்த்துட்டு எது கொடுத்த நீயே வச்சுருக்க வேண்டியதானே அப்படின்னு இது ஒன்றுது ஜேகே அப்படின்னு இது நம்மள்தான் வாயின் இன்னொருத்தவங்களோட தான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு போகிறீங்க. ஜேகே ஏன் இப்படி சொல்கிறா அப்படி சொல்லிட்டு அவன் பர்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஸ்டில் ரியா ஃபோட்டோ தானே இருக்குது. ஜேகே எல்லாத்தையும் மாற்றணும், இதை விட்டுட்டோமா அப்படி சொல்லிட்டு ஜேகே சரி இப்போ என்ன பண்ணுறது ஒவ்வொரு மாறி ஆகிட்டாலே அப்படி சொல்லிட்டு ஜேகே நினச்சிட்டே உங்கள் பின்னாடி வரா. நீங்கள் டேரெக்டாக அந்த ரூமுக்கு தான் போகிறீங்க. ஜேகே ஐயோ ஒயின் நம்ம இந்த ரூமுக்குள்ளே போகலாமா அப்படின்னு அம்மா இதான் ரூம்னு சொன்னாங்க. ஆமாம் பட் அது கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கும், க்ளீன் பண்ணலவா இந்த ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கலாம்.
அப்படிங்கிறீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த ரூம்குள்ளே போகிறீங்க. டக்குன்னு உங்கள் அத்தை கூப்பிட்டாங்க. என்னத்த அப்படின்னோடனே, ஒய் அவன் ரூமையும் க்ளீன் பண்ணிட்டேன்டா, அங்கேயே போய்க்கோங்க அப்படின்னோடனே, சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே ஒன்று க்ளீன் பண்ணிட்டியாமா அப்படிங்கிறான். பண்ணிட்டேன்டா அப்படின்னோடனே சரி சொல்லிட்டு நீங்களும் ஜேகேவும் டேரெக்டாக அந்த ரூம்குள்ளே போகிறீங்க. அந்த ரூம்குள்ளே போனால் உங்களுக்கு செம்ம ஷாக். ஏன்னா ஒரு பெரிய வால் பேப்பர் மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. அது என்ன ஸ்டிக்கர்னால், ஜேகே வந்துட்டு ரியாவை மேரேஜ் பண்ணப்போ எடுத்த ஒரு ஃபோட்டோவை வந்துட்டு அவன் அப்படியே ஸ்டிக்கராக ஒரு பெரிய ஸ்டிக்கர், அதாவது அந்த வால் ஃபுல்லாகவே அந்த ஒரு ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருக்கானே. பெயிண்ட் அடித்தாலும் பெயிண்ட் தெரியாத அளவுக்கு அந்த கேப்பில் விட்டுவாங்களோ வால் ஸ்டிக்கர், அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டிக்கர் 2 பேர் இருக்க ஃபோட்டோ இந்த சைடு. அப்படியே இந்த சைடு பார்த்தா வந்துட்டு குக்கி பிறந்தப்போ அவங்க 3 பேர் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோவை ஃபுல்லாக ஒரு வால் ஸ்டிக்கராக ரெடி பண்ணி அதையும் இந்த சைடு ஒட்டியிருக்கான். இந்த சைடு பார்த்தா அதே மாதிரி அவங்க 2 பேர் இருக்க ஒரு ஃபோட்டோ, இந்த சைடு வந்துட்டு குக்கி மட்டும் இருக்க ஒரு ஃபோட்டோன்னு சொல்லி இந்த ரூம் ஃபுல்லாகவே வந்துட்டு பெயிண்டெல்லாம் அடிக்கலை, ஃபுல்லாகவே வால் ஸ்டிக்கர் தான் ஒட்டிருக்காங்க. அது இவங்க ஃபோட்டோலாம் போட்டு தானே. உங்களுக்கு அப்படியே அதை பார்த்தோன்னே என்ன ரியாக்ட் பண்ணுறேன்னே தெரில. நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே என்ன அது அப்படிங்கிறா. நீங்கள் எனக்குலாம் ஒன்றும் இல்லை வா ஜேகே அப்படி சொல்லிட்டு அந்த கட்டில் படுக்கலாம் அப்படின்னு போகிறீங்க. உங்களுக்கு அந்த கட்டில் பார்த்தோன்னே லைட்டாக ஒரு ஷாக் தான். ஏன்னா அந்த பெட்ஷீட்டில் வந்துட்டு ஜேகேவும் அந்த பொண்ணு வந்துட்டு கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து இது பண்ணி அந்த பெட்ஷீட்டில் அந்த இது ஒட்டியிருக்காங்க. ஸோ அந்த பெட்ஷீட் ஃபோட்டோ போட்ட பெட்ஷீட், அதில் அந்த ஃபோட்டோ இருக்குது. பில்லோவில் 2 பேர் வந்துட்டு இப்போ ஜேகே ஒரு சைடு இப்படி ஆஃப் ஹார்ட் வச்சு அவன் ஃபேஸ் கூட இருக்க மாதிரி, அதே மாதிரி அந்த பொண்ணு ஆஃப் ஹார்ட் வச்சா அவள் ஃபேஸ் கிட்டே இருக்க மாதிரி வச்சு அந்த 2 ஹார்ட்டும் ஒன்றா இணைகிற மாதிரி இருக்குது அந்த பில்லோ பார்க்க. அப்படி 2 பில்லோ வச்சுருக்காங்க. அது இல்லாமல் இன்னொரு பில்லோ கிடக்கு, அதுலேயே 2 பேர் ஃபோட்டோ இருக்குது. இன்னொரு பில்லோ கிடக்கு, அந்த ரவுண்ட் பில்லோ கிடக்கு, அதில் பார்த்தா குக்கியோட பிக் போட்டிருக்கு. அந்த மாதிரி அந்த ரூம் ஃபுல்லாகவே அந்த ஃபோட்டோஸ் தான் நிறைய நிறைஞ்சிருக்கு. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு இது உன்னோட மெமரிஸில் அப்படிங்கிறது. ஜேகே ஆமாம் அப்படின்னு மட்டும் சொல்கிறான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஓகே பட் ரியா எங்கள் அக்கா தானே, எனக்கு ப்ரொசஸ் ஆகுதுன்னு சொல்ல முடியல, லேட்டாக ஆகுதுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பெட்டில் படுக்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு நான் இதெல்லாம் மாற்றிடுறேன் அப்படின்றதான். நீங்கள் ஜேகே பார்த்து எதுக்கு மாற்றுறேன், அதெல்லாம் அதெல்லாம் உன்னோட மெமரிஸ் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒன்றுமே சொல்ல திருப்பி கண்ணை மூடி படுத்துட்டீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னதான் நம்ம வந்து அவன் ஒய்ஃபாக இருந்தாலும் எங்கள் அக்கா தான் இல்லை அவனுக்கு ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த இதுவும் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் நினச்சிட்டு அமைதியாக படுத்துருக்கீங்க. டக்குன்னு குக்கி உள்ளே வந்துட்டான். குக்கி வந்துட்டு அப்பா அம்மா அப்படி சொல்லிட்டு எங்கள் கத்திட்டே வரா. நீங்கள் குக்கியை பார்த்துட்டு வாடி தங்கம் அப்படி சொல்கிறீங்க. குக்கி வேகமாக வந்து அந்த பெட்டில் ஜம்ப் பண்ண வச்சுக்கு ஜம்ப் பண்ணாதரா அப்படி சொல்லிட்டு பிடிச்சி டப்பக்குன்னு படுக்க போட்டான். அப்பா 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 அதில் பாரு அம்மா எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு அப்படி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அவன் வந்து இப்போ அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நீங்கன்னு நினச்சி பேசுகிறான். நீங்கள் அதை நினச்சிட்டு சிரிக்கிறீங்க. அம்மா ஆனால் அந்த ஃபோட்டோவில் நீ இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மம்மி, பட் க்யூட்டாக இருக்க அப்படி சொல்லிட்டு அவன் க்யூட்டாக சிரிக்கிறான். நீங்கள் ஓஹோ அப்படி சொல்கிறீங்க. டக்குனு இந்த சைடு இருக்க வால் சைடை பார்த்துட்டு அம்மா அங்கே பாரு உன் கையில் நான் அப்போதான் குட்டி தம்பியா, நான் தானே அந்த குட்டி தம்பி அப்படி கேட்குறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு ஆமாம் நீ தான் அந்த குட்டி தம்பி எப்படி சொல்லிட்டு என் கணத்தை கேள்றீங்க. அவன் சிரிச்சுட்டே வந்துட்டு எல்லா ஃபோட்டோவையும் பார்த்துட்ருக்கான். அது இல்லாமல் வாலில் வந்து அந்த டிசைன் மாதிரி ஒட்டி அதுலேயே ஃபோட்டோஸ் தொங்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி அழகழகாக நிறைய ஃபோட்டோஸ் தொங்குது. அதெல்லாம் பார்த்து குக்கி எக்ஸைட்மெண்ட்டாக பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக படுத்து ஆமாம் அது நீ தான், அது ஆமாம் நான் தான் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். ஜேகே உங்களை பார்த்து நான் நீங்கள் இந்த ரூமில் வச்சு தப்பு பண்ணுறேன்னு எனக்கு தோணுது அப்படின்னு. இங்கே பாரு ஜேகே இதில் நீ கில்ட்டாக ஃபீல் பண்ண ஒன்றும் இல்லை, அமைதியாக வேடிக்கை மட்டும் பாரு அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு ஜேகே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். உங்களுக்கு கொஞ்ச நேரத்துலேயே தூக்கம் வேறு வருது. குக்கி இன்னும் கேட்டுகிட்டே இருக்கான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு அவனுக்கு ஆன்சர் சொல்லலாம் தூக்கி இங்கே போடு எனக்கு தூக்கம் வருது ஜேகே அப்படின்னு. ஜேகே சிரிச்சிடு சரி இரு அப்படி சொல்லிட்டு வேமா குக்கி தூக்கிட்டு தான் உங்கள் பக்கத்தில் படுக்க வச்சு குக்கி தூங்கு குக்கி அப்படிங்கிறான். அம்மா நீங்கள் அப்போ ஃபர்ஸ்ட் டைம் எங்கே மீட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் காலேஜில் அப்படிங்கிற. ஜேகே உங்களை பார்க்குறான். நீங்கள் ஓ அப்படி சொல்லிட்டு குக்கி வேறு எக்ஸைட்மெண்ட்டாக ஆகுறான். மம்மி ஸ்டோரி சொல்லி மம்மி அப்படின்னு. ஸ்டோரிலாம் அம்மா நாளைக்கு சொல்கிறேன் குக்கி தூங்கு குக்கி அப்படி சொல்லிட்டு குக்கிக்கு தட்டி கொடுத்துட்ருக்கேன். அவனை அப்படியே தூங்கிட்டான். நீங்களும் தூங்கிட்டீங்க. கரெக்டாக அவங்க அத்தை 2 பேர்த்தையும் பார்த்துட்டு உள்ளே வராங்க. என்னாச்சுமா அப்படின்னு. இல்லைடா சரி காஃபி குடிக்க வரீங்களான்னு கேட்கலான்னு வந்தேன், தூங்கிட்டாளா அப்படின்னு. ஆமாம்மா குக்கி நோயின்னு பேசிகிட்டே இருந்தாளா, அல்லாமல் அவளுக்கும் டயர்டாக இருந்துச்சு போல, அதான் சேர்ந்து 2 பேர் தூங்கிட்டாங்க அப்படி சொன்னானே. சரிடா அப்படி சொல்லிட்டு அவங்க உட்காடுறாங்க. அவங்க உட்காந்துட்டதெல்லாம் பார்த்துட்டு சாரி ஜேகே அம்மா அதெல்லாம் மாற்ற மறந்துட்டேன் அப்படின்னு. அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா விடுமா பார்த்துக்கலாம் அப்படின்னு. சரிடா சந்தோஷமாக இருக்கியாடா அப்படிங்கிறாங்க. ஜேகே அப்படிங்கிறான். வெளியே வா ஜேகே அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா ஜேகே கையை பிடிச்சி வெளியே கூப்பிட்டு போகிறாங்க. ஜேகே என்னம்மா அப்படின்னு. ரியாவோட தங்கச்சி தான்மா என்ன தெரியும், நல்லா பார்த்துக்கிறாளா, நீ நல்லா பார்த்துக்கிறா அப்படின்னு. அவள் நல்லா பார்த்துக்கிறான், நானும் அவளை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு. குக்கி எப்போ ஹாப்பியாக இருக்கானா, ரியா நல்லா பார்த்துக்குவாள், அதேமாதிரி ஒயனும் பார்த்துக்கிறாளா. ஒயனை ரியா விட ஒயன் நல்லா பார்த்துக்கிறாம்மா.
எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியலம்மா, நான் அப்புறமா பேசுவா அப்படின்னா, சரி போடா அப்படி சொன்னோடனே அவன் ஜேகே வந்துட்டு உள்ளே வந்துட்டான். அவனுக்கு ஒரு மாதிரி தடுமாறுது. அவனுக்கு ஐயோ எனக்கு எல்லாம் ரியா ரியா ஞாபகப்படுத்தி ஐயோ ரியா நினைக்கும்போது வயன் என்ன நினைப்பா அப்படி சொல்லிட்டு ஜேகேக்கு அதெல்லாம் மைண்டில் ஓடிட்டே இருக்கு. ஜேகே இந்த சைடு வந்து உங்களை ஹக் பண்ணுறா. நீங்கள் என்னாச்சு ஜேகே அப்படின்னா, ஒன்றும் இல்லை எங்கிட்ட திரும்ப அப்படி சொல்லிட்டு அந்த சைடு பெல்லை வச்சுட்டு உங்களுக்கு திருப்பி டைட்டாக ஹக் பண்ணுறா. நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு எனக்கு ரியாவை பிடிக்கும், பட் எனக்கு ஒயனை ரொம்ப பிடிக்கும், லவ் யூடி அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபோரில் கிஸ் பண்ணுறா. நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே அதுக்கப்புறம் உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணுறா. நீங்களும் பேக் கிஸ் பண்ணிட்டு தெரியும் தூங்கு அப்படி சொல்லிட்டு எனக்கு தட்டி கொடுக்குறீங்க. அவனும் தூங்கிட்டா, நீங்களும் தூங்கிட்டீங்க. இப்போ வந்து நைட் ஆயிடுச்சு. உங்கள் அத்தை வந்துட்டு ஐயோ மணி 8 ஆயிடுச்சு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்காங்க. உங்கள் மாமா பார்த்துட்டு என்னாடி உனக்கு பிரச்சனை, எங்க 8 ஆயிடுச்சுங்க, யாரும் நீ எந்திரிக்கல, பசிக்காதாங்க. ஐயோ இந்த வயனும் எந்திரிக்கலாம், அவனும் எந்திரிக்கலாம், ஐயோ குக்கி எந்திரிக்கல, குக்கிக்கெலாம் பசிக்குவே அப்படி சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்காங்க. உங்கள் மாமா லைட்டாக சிரிச்சுட்டு போய் கம்மன் அவங்கள எழுப்பியாச்சும் விட்டுட்டு வா. ஆனால் தூங்கிட்டு இருக்காங்களே, தூங்குறவங்களை எப்படிங்க எழுப்புறது அப்படி சொல்லிட்டு சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்காங்க. கரெக்டாக குக்கி வந்துட்டு பொறுமையாக இறங்கி வரான். அப்படியே கொண்டெல்லாம் ரப் பண்ணிட்டே வரான். உங்கள் அத்தை சிரிச்சுட்டே வந்துட்டு குக்கி தங்கோடு சொல்லிட்டு வேமா அந்த குக்கியை தூங்குறாங்க. குக்கி சிரிச்சுட்டேன் பாட்டி அப்படி சொல்லிட்டு நெக்கில் அப்படியே தவிச்சு வந்து தூங்குற மாதிரி படுத்துக்கிட்டான். அவங்க சிரிச்சுட்டே குக்கியை தூக்கிட்டு போகும்போது நீங்கள் இறங்கி வரீங்க, நீங்களும் சேம் அதே மாதிரி வரீங்க. உங்கள் அத்தை சிரிச்சுட்டே குக்கியும் வேணும் ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்னோடனே உங்கள் மாமா பார்த்துட்டேன் அதான் பாரு அப்படிங்கும்போது ஜேகேவும் அப்படியே வரான். 3 பேரும் ஒரே மாதிரி தாங்க இருக்காங்க அப்படி சொல்லிட்டு 2 பேருக்கு டக்குன்னு சிரிப்பு வந்துருச்சு. 2 பேரும் சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் அமைதியே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஜேகேவும் அப்படி தான். உங்கள் அத்தை தான் வந்துட்டு குக்கிக்கு பேசிட்டே ஊட்டி விட்றாங்க. குக்கி தூங்கிக்கிட்டே ஆனால் எல்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு லைட்டாக சிரிக்கிறீங்க. ஜேகே பாரு என் குக்கி எப்படிலாம் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்கள் அத்தை சாப்பாடெல்லாம் ஊட்டி முடிச்சோடனே சரி குக்கி தூங்குறான், நான் தூக்கிட்டு போட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு தூக்கிட்டு போங்க தே அப்படின்னே சரி தூக்கிட்டு போட்டாடாம்மா தூக்கிட்டு போமா அது என்னம்மா கொஷின்லாம் கேட்குற அப்படின்னே சரின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை வந்துட்டு குக்கி தூக்கிட்டு போய் அவங்க ரூமில் படுத்துட்டாங்க. உங்கள் அம்மாவும் போயிட்டாங்க. இப்போ நீங்களும் ஜேகே தானே இருக்கீங்க. ஜேகே வந்துட்டு இருக்க டிஷ்லாம் எடுத்து போட்டுட்ருக்கா. நீங்கள் வாஷ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே உங்களை பேக் பண்ணுறான். என்ன ஜேகே அப்படின்னு எனக்கு உங்கள்கிட்ட இருக்க டைம் பத்தலடி அப்படிங்கிறான். என்ன டைம் பத்தலை, அதான் வந்துட்டு வீக்லி ட்வைஸ் எங்கள் கூட தான் இருக்கேன், நல்லா தான் பேசுகிறோம், ஜாலியாக தான் இருக்கும், இதுக்கு மேலே உனக்கு என்ன டைம் வேணும் அப்படின்னு ஜேகே உங்களை திருப்பிட்டு எனக்குன்னு டைம் வேணும், நைட்டு உனக்கு எனக்குன்னு வேணும் அப்படின்னு ஜேகே உங்களை பார்க்குறாங்க. ஜேகே பார்த்துட்டு அதெல்லாம் குக்கி இருக்க வரைக்கும் நடக்காது அப்படின்னு. அதான் நீ குக்கி இல்லைவா எனக்கான டைம் கொடு அப்படிங்கிறான். கம்முன்னு இருடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி டிஷ் வாஷ் பண்ணுறீங்க. ஜேகே திருப்பி உங்களை பேக் பண்ணிட்டு ஏன் என்ன ஜேகே எனக்கு இன்னொரு குட்டி பாப்பா வேணும் அப்படிங்கிறா. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு குட்டி பாப்பாவா அதெல்லாம் ஒன்று வேணாம் அப்படிங்கிற ஜேகே என்னாடி அப்படின்னு வேணாம் ஜேகே ஆல்ரெடி குக்கி இருக்கான்ல என்ன பாரு என்னடா அப்படிங்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு எனக்கு பாப்பா வேணும்டி அப்படிங்கிறான். அப்பா என்ன ஒரு நடிப்பு, பாப்பாலாம் கிடையாது போ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே படுத்து தள்ளுறீங்க. ஜேகே திருப்பி உங்கள் கையை பிடிச்சி உங்களை டக்குன்னு இழுத்து ஹக் பண்ணிட்டான். பாப்பா வேணும்டி. ஜேகே பாப்பாலாம் வேணாண்டா குக்கி போதுண்டா பாப்பா வேணும்டி அப்படி சொல்லிட்டு ஜேகே அங்கே குழந்த மாதிரி கெஞ்சிட்டு இருக்காங்க. ஜேகே ஐயோ நீ ஏன் குழந்த மாதிரி இருக்கு, உனக்கு எதுக்கு இன்னும் குழந்தை அப்படின்னு ஓகே எனக்கு பாப்பா வேணும். நீங்கள் ஜேகே பார்த்து சிரிக்கிறீங்க. சிரிக்காத பாப்பா வேணும். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு தர முடியாது. என்ன தர முடியாது நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போகிறான். விரா டே வேணாண்டா அப்படிங்க கத்தாதிரி குக்கி வந்துடுவான் அப்படி சொல்லிட்டு ஜேகே உங்களை தூக்கிட்டு போய் தொம்முன்னு பெட்லேயே போடுறான். ஜேகே இது ரொம்ப தப்பு ஜேகே என்ன தப்பு அப்படி சொல்லிட்டு டோரை லாக் பண்ணிட்டு உங்களை பார்க்குறாங்க. ஜேகே பார்த்துட்டு குக்கி நைட்டு வருவான், அம்மா வேணுன்ட்டு வருவான், ஸோ வேண்டாம் அப்படின்னு குக்கி வந்தால் அந்த நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே உங்கள் மேலேயே விழுறா. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஜேகேப்பா அப்படிங்க என்னப்பா அப்படி சொல்லிட்டு அந்த நெக்கில் லைட்டாக கிஸ் பண்ணுறாருங்க. ஜேகேப்பா அப்படிங்கிறீங்க. ஜேகே சிரிச்சுட்டு ஜேகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உங்கள் நெக்கில் லைட்டாக பைட் பண்ணுறாரு. ஜேகே அப்படியே மேலே பிடிச்சி லிப்பில் வந்து ஸ்டார்ட் பண்ணி எத்தனை தடவை சொல்லிக்கேன் எனக்கு ஆனால் இங்கே தானே பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு திருப்பி நெக்கிக்கிட்ட வரான். அப்படி சொல்லிட்டு நீங்கள் இழுந்து வந்துட்டு அவனை கிஸ் பண்ணுறீங்க. அவனும் பேக் கிஸ் பண்ணிட்டு உங்கள் டிஷர்ட்டை லைட்டாக தூக்குறான். நீங்கள் ஜேகே பார்த்து சிரிச்சுட்டே வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே அப்படியே வந்துட்டு ஊதிட்டே லைட்டாக இருங்களேன். ஜேகே என்ன பண்ணுற அப்படிங்கும்போது கரெக்டாக வந்து உங்கள் நாவல்கிட்ட போயிட்டு அங்கே லைட்டாக ஊதுறானிங்க. ஜேகே கூசுது. ஜேகே என்ன பண்ணுற அப்படிங்கும்போது கூசுதா அப்படி சொல்லி கேட்குறான். ஆமாம் அப்படிங்கும்போது அங்கே ஊதி லைட்டாக கிஸ் பண்ணுறான். ஜேகேப்பா அப்படிங்கிறீங்க. அவள் லைட்டாக லிக் வேறு பண்ணுறான். நீங்கள் ஜேகே அப்படி சொல்லிட்டு மோன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அங்கே நான் பைப் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஸ்டொமக் ஃபுல்லாக லிக் பண்ணி அப்படி கிஸ் பண்ணி பயங்கரமாக உங்களுக்கு இது பண்ணுறான். அதுக்கப்புறம் உங்களை பார்க்குறான்னு ஜேகே பார்த்துட்டு என்ன அப்படிங்கும்போது உனக்கு ஆகலையா என்ன ஆகலையா மூடாகலையான்னு கேட்டேன். ஆகுதுடா பொறுக்கி அப்படி சொல்லிட்டு
ஜேகே கீழ தட்ட அவனோட ஷர்ட் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறீங்க. ஜேகே உங்கள பார்த்து சிரிக்கிறான். நீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அவனுக்கும் அதே மாரி பண்ணுறீங்க. அவன் சிரிச்சுட்டு, "ஏய் அங்க கிஸ் பண்ணாத எனக்கு கூசுது" அப்படிங்கிறான். எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு அவன் நாவல்கிட்ட லைட்டா பட் பண்ணுறீங்க. அவன் சிரிச்சுட்டே வந்துட்டு பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் பொறுமையான்ட்டு அவன் நெக்கு கிட்ட பைட் பண்ணுறீங்க. அவன் செஸ்ட்டு கிட்ட ஒரு பைட் பண்ணுறீங்க அவனே. அப்போ நானும் இங்கே பண்ணுவேன். நான் இங்கே பண்ணவே நான் அவனுக்கு பண்ணுவேன். "சீக்கிப்பா எல்லாம் முடியாது" அப்படின்னு டக்குன்னு உங்கள கீழ தள்ளிட்டு உங்கள் டீஷர்ட்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு உங்களையும் அங்கே எங்கேயும் பைட் பண்ணுறான். அப்படியே அந்த செக்ஷன் ஸ்டார்ட் ஆகி செம்ம ஹாட்டாக போயிட்டுருக்கு. நீங்களும் ஜேகேவும் அப்படி மூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு வழியாக அதெல்லாம் முடிச்சுட்டு ஜேகே உங்களை பார்த்துட்டு டயர்டாக இருக்குது அப்படிங்கிறா. நீங்கள் ஜேகே இப்படி சொன்னோன்னு ஜேகே உங்களை இழுத்து டைட்டாக ஹக் பண்ணிட்டு என் என்னடா எப்போ பாப்பா வரும்? எனக்கு என்ன தெரியும், எனக்கு தெரியாது. ஜேகே பாப்பா வேணாம் ஜேகே, தம்பி போதும், எனக்கு தெரிஞ்சு பாப்பா 3 மந்த்தில் வந்துடுவேன் அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறான். ஜேகே அப்படிங்கிறீங்க. உண்மை தான் அப்படி சொல்லிட்டு உங்கள் நோஸ் லைட்டாக வந்து ரப் பண்ணுறா. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு எனக்கு நீ இப்படி பண்ணால் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்து சிரிக்கிறான். உண்மையாவா? நீ இப்படி பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நோஸில் நீங்கள் ரப் பண்ணுறீங்க. நீங்களும் ஜேகேவும் அப்படியே 2 பேர் விளையாண்டுட்டீங்க. அப்படியே அன்றைக்கி டேவும் முடிஞ்சிருச்சு. நைட்டு நல்லா தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு நீங்கள் முழிச்சு பார்க்குறீங்க. ஜேகே பக்கத்தில் இல்லை. நீங்கள் எங்கே இவனுக்கு காணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுட்டு பார்க்குறீங்க. அவன் ட்ரெஸ் 1 2 அங்கே தான் கிடக்கு. அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு உங்கள் ட்ரெஸ்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு நீங்கள் திருப்பி வெளியே வந்து பார்க்குறீங்க. உங்கள் அத்தை மட்டும் தான் நின்று சமைச்சிட்டு இருக்காங்க. அத்தை ஜேகே பார்த்தீங்களா அப்படின்னு உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு மாடியில் ஜிம்மில் இருப்பாமா அப்படின்னே. மாடியில் ஜிம் இருக்கா அப்படிங்கிற பார்த்தோன்னே ஆமாம் போய் பாரு அப்படின்னு நீங்கள் மாடிக்கு வரீங்க. பார்த்தா இல்லை ஜேகே உங்கள் பையனை எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் லைட்டாக சிரிச்சிட்டே பார்க்குறீங்க. ஜேகே ஷர்ட்லாம் போடல, அப்படியே ஃபுல்லாக ஸ்வெட்டாகி அப்படி நின்றுட்டுருக்கான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஜேகே அப்படிங்க. ஜேகே திரும்பி பார்த்துட்டு அப்படிங்க அப்படியே அந்த ஸ்வெட்டெல்லாம் வேறு அப்படியே மேலேருந்து வடிஞ்சிட்டு இருக்கீங்க. ஜேகே பார்த்துட்டு உங்கள் பையன் ஒன்று அம்மா அடி சட்டம் க்யூட்டாக ஓடி வரான். ஜேகே வந்துட்டு டே எங்கே போகிற எக்ஸசைஸ் பண்ணுறப்ப அம்மான்னு போகக்கூடாது வா 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 அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு பண்ண வச்சுட்ருக்கான். நீங்கள் 2 பேர்த்தையும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கேன். ஜேகே அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சக்கப்புறம் உங்கள் பையனை அனுப்பி விடுவாங்க. பையன் குடுகுடுன்னு கீழே ஓடிட்டான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு வா பேபி அப்படின்னு என்ன பேபிலாம் வருது அப்படின்னு நீங்கள் ஜேகே போய் ஹக் பண்ணிட்டு ஹாட்டாக இருக்கீங்களே டேடி அப்படிங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு இது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. எது ஷர்ட் கழட்டிட்டு எப்படி முன்னாடி நிற்கிறது அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேகே நெக்கில் லைட்டாக பைட் பண்ணுறீங்க. ஜேகே சிரிச்சிட்டு ஏன் வந்துட போகிறான் அப்படிங்கன்னா நீங்கள் அப்படிலாம் இல்லை எடுத்து சொல்லிட்டு ஜேகே நீங்கள் ஹக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜேகே நான் அங்கே பாரு அப்படிங்கிறா. நீங்கள் பார்க்குறீங்க கண்ணாடி சுற்றி இருக்குல்ல 2 பேர் தெரிஞ்சிட்ருக்கீங்க. ஜேகே பார்த்துட்டு நான் கீழே போகலாம் அப்படிங்கிறீங்க. ஜேகே சிரிச்சிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். வேணாவா போகலாம் அப்படின்னா ஜேகே அட இரடி அப்படி சொல்லிட்டு ஜேகே நீங்களும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க. நீங்கள் ஜேகே பார்த்து சிரிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. இப்போ நீங்கள் வந்துட்டு நல்லா ஹாப்பியாக பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டே வந்துட்டு பக்கத்தில் ஒரு குட்டி பாப்பா பார்த்து சிரிச்சிட்ருக்கான். குக்கியும் சிரிச்சிட்ருக்கான். இப்போ அப்படியே 2 பேர் சேர்ந்து ரூம் ஃபுல்லாக பார்க்குறீங்க. அதில் வந்து நீங்களும் ஜேகேவும் சேர்ந்து ஜிம்மில் ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்பீங்கல்ல, அந்த ஃபோட்டோ வந்துட்டு இப்போ ஒரு சைடு வால்பேப்பரில் இருக்குது. நீங்கள் குக்கி ஜங்குக்கு 3 பேர் வந்துட்டு ஒன்றா ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்பீங்க. அதை வந்து இன்னொரு சைடு வாலில் ஒட்டியிருக்கான். இப்போ உங்கள் குட்டி பாப்பா பிறந்தப்ப 4 பேர் ஒன்றா நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்பீங்க. அது ஒரு சைடு வாலில் இருக்குது. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு இப்போ எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது அப்படின்னு ஜேகே ஒன்று அப்படியா அப்படிங்க இப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஒரு சைடு வந்து ஜேகேயும் உங்கள் அக்காவும் இருக்க ஃபோட்டோ, இந்த மேரேஜ் ஃபோட்டோ அப்படியே தான் இருக்குது. ஜேகே உங்களை பார்த்துட்டு இதை மாற்றிருந்தா எனக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்கும்னு தோணுது அப்படின்னு இதுவே போதும் அப்படி சொல்லிட்டு ஃபேமிலியில் நாங்கள் 5 பேர் தான் அப்படிங்கிற. ஜேகே உங்களை பார்த்துட்டு 4 பேர் தான். ரியா செல்லம் ஆமாம் தானே அப்படிங்கிறா. உங்கள் பாப்பா க்யூட்டாக சிரிக்கிறா. பார்த்தியா ரியாவே ஆமாம் சொல்லிட்டா. நம்ம 4 பேர் தான் அப்படி சொல்லிட்டு உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறேன். நீங்கள் குழந்தைங்களாம் இருக்கப்போ கூட நெக்கில் பண்ணி அப்படின்னு ரியா அவங்கள பார்த்துட்டு கையை காலம் ஆட்டுறேன். நீங்கள் பாருப்பா ரியா பார்க்குறா அப்படின்னு ஜேகே ரியா தங்கம்னு சொல்லிட்டு ரியாவை கொஞ்சிட்டு இருக்கான். ரியா வந்துட்டு ஜேகே உங்களையும் பார்த்து சிரிக்கிறா. ஜேகே பார்த்துட்டு ரியாவே பிறந்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு பார்க்க அப்படியே பாரு ரியா மாதிரியே இருக்கா அப்படின்னு. ஜேகே ஒன்றை மாதிரி இருக்கா. அவள் ரியா மாதிரி இருக்கா. நீ பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சின்னா தெரியும். ரியாவுக்கு இன்னொரு மோல் இருக்கான். அதே மோல் பாப்பாவுக்கு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரியாவே நம்மளை ஆசீர்வாதம் பண்ண நமக்கு குழந்தையாக பிறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே ஹக் பண்ணுறீங்க. ஒன்று உங்கள் பையன் ஆமாம் ரியா நம்மளாம் ஆசீர்வாதம் பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு பார்த்தியா அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. ஜேகேவும் பார்த்து சிரிக்கிறான். ஸோ ஹாப்பி என்டிங். இந்த ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மறக்காமல் வந்துட்டு கோஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற வீடியோட 1 ஷாட் 5 ஷாட்டும் எல்லோரும் மறக்காமல் பார்த்துட்டு அதுவும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். செகண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. செகண்ட் சேனல் பேர் 1 ஷாட்ஸ் வரும். ஸோ மறக்காமல் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த கோஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனல் இது வரைக்கும் எந்த வீடியோஸை பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், லவ் யூ.